அந்த பேதுரும் யோவானையும் பார்த்து பிச்சை கேட்கிறார். எல்லாரையும் பார்த்து பிச்சை தானே கேட்பார். அதை போல் பேதுரும் யோவானையும் பார்த்து பிச்சை கேட்குறார். அருமையானவளே, அந்த சகோதரன் பிச்சை கேட்ட உடனே அவங்க பேதுரும் யோவானும் என்ன சொல்கிறாங்க, எங்கிட்ட பொண்ணும் கிடையாது, வெள்ளியும் கிடையாது உன்கிட்ட போடுறதுக்கு, எங்கிட்ட காசு கிடையாது, ஆனால் எங்கிட்ட ஒன்று இருக்குது, இயேசுவின் நாமத்தில் நீ எழுந்து நட என்று சொல்லி அவனை தூக்கி விட்டாங்க. கரம் பிடித்து தூக்கி விடுகிறாங்க. அந்த சகோதரன் என்ன செய்தார் பாருங்க, நடந்தார், குதித்தார், ஆண்டவரை துதித்தார், அவர்களோடு கூட தேவாலயத்துக்குள் நடந்து போனார். என்ன அருமையான வார்த்தை! அந்த சகோதரர்களை என்ன எல்லாம் இனிமேல் வாழ்நாள் முழுவதும் பிச்சை தான், வாழ்நாள் முழுவதும் நடக்க முடியாது, ஏதோ ஒரு இடத்துல பிச்சை தான் கேட்கணும். மற்றவங்களுக்குள்ள அவரை குறித்து என்ன தீர்மானம், இவன் சாக மட்டும் பிச்சை தான்.